ஜனவரி 3 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கலசம் எப்படி வீட்டை விட்டு போச்சு, அதை யார் எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சிருக்கிற அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய இடத்துல விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கார்த்தி ரேவதி. அப்பதான் ஒரு சில தடயங்களும் கிடைக்குது கார்த்திக்கு. அதை வச்சு பார்க்கும்போது ரேவதி சொல்றாங்க, இந்த ஏரியால தண்ணிக்கேன்னு போடுறவங்க 2 பேரு தான். இவங்க சொல்ற அங்க அடையாளம் எல்லாமே அவங்களும் மாதிரி தான் இருக்குது. அவங்கள பிடிச்சு விசாரிச்சு பார்த்தா எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா ஒரு வழியா அந்த வீட்டுடைய அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்களையும் கண்டுபிடிச்சாடுறாங்க கார்த்தி. நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது உனக்கே தெரியும். மரியாதையா அந்த பொருள் எங்க இருக்குதுன்னு சொல்லிடு. தேவையில்லாம அவங்களுக்காக நீ அடி வாங்கி சாகாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமா சார், அந்த கலசம் எங்ககிட்ட தான் இருக்குது. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த வீட்டுல இருக்கிறாங்கல்ல சாருலதா மேடம், அவங்க தான் இந்த கலசத்தை எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சிருக்க சொன்னாங்க. நிறைய காசும் கொடுத்தாங்க. காசுக்கு ஆசைப்பட்டு தான் நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு அந்த கலசம் தான் வேணும்னா நான் சொல்ற இடத்துல போய் வாங்கிக்கங்க அப்படின்னு அவன் ஒரு அட்ரஸ கொடுக்குறான். கார்த்தியும் வெளியே வந்தாடுறாங்க. என்ன கார்த்தி, ஏதாவது கிடைச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி ரேவதி கேக்குறாங்க. அவன் எங்க இருக்குது கலசங்கிறத சொல்லிட்டான். நம்ம அங்க போய் தேடி பார்த்தா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி அவன ஒரு ஃப்ராடு. அவன் சொல்றதை கேட்டுட்டு நம்ம எப்படி இங்க இருந்து போறது அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அவன் உண்மையை தான் சொன்னான். அதுலயும் நிறைய விஷயம்லாம் தெரிஞ்சுக்குது. அதை ஒண்ணு நான் உன்னைக்கிட்ட சொல்றேன். இப்போதைக்கு நமக்கு கலசம் தான் முக்கியமா, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய கார்த்தியை கூட்டிட்டு கிளம்புறாங்க. இன்னும் ஒரு 1/2 ஹவர்ல கலசத்தை எடுத்துட்டு கார்த்தி வீட்டுக்கு வந்துருவான் அப்படிங்கிறது தெரியாம சாருலாதா மறுபடியும் சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, அக்கா நீங்க பண்றது ரொம்பவே தப்பு. நீங்க இருந்தாலும் அந்த டிரைவரை ரொம்ப தான் நம்புறீங்க. அவன் இந்த வீட்டுக்குள்ள எப்ப வந்தானோ அதுல இருந்து நிறைய பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குது. அதுலயும் உங்களுக்கு அவமானமா வர்ற மாதிரி தான் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அவனுக்கு டைம்லாம் கொடுக்காதீங்கக்கா, சீக்கிரமா அவனை வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னத்துக்கு இந்த அம்மா அவனை வீட்டை விட்டு அனுப்பணும்னே சொல்லிட்டு இருக்குது. சிலம்பு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்காக அந்த டிரைவர் மேல இவ்வளவு கரண்டா இருக்கிறாங்க, வீட்டை விட்டு அனுப்பணும்னே குறியா இருக்கிறாங்க. அப்ப இவங்க தான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதான் அந்த சிலம்ப கண்டுபிடிச்சிருவான்னு நினைச்சதா இவங்க இவ்வளவு தூரம் பயப்படுறாங்களோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி மயில்வாகனை வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கார்த்தியும் ஒரு வழியா அந்த கலசம் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க 2 பசங்க அந்த கலசத்தை ஒளிச்சு வச்சிருக்கிறத பார்த்தாடுறாங்க. இந்த கலசம் எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். உன்னைக்கிட்ட வந்து வாங்கிக்க சொல்லி தான் அவன் அனுப்பி வச்சிருக்கிறான். மரியாதையா அந்த கலசத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. எங்கனால கொடுக்க முடியாது சார். எங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதை நாங்க கரெக்டா பண்ணி முடிக்கணும். தேவையில்லாம நீங்க வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணினீங்கன்னா அடி வாங்கிட்டு தான் போவீங்க அப்படின்னு அந்த ரவுடி பசங்க எல்லாருமே மிரட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரவுடி பசங்கள்ல அடி வெளுத்து வாங்கிட்டு அந்த கலாச்சாரத்தையும் மீட்டு கொண்டுட்டு வந்து ரேவதி கையில கொடுக்குறாங்க. ரேவதிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது. நீ ப்ரூவ் பண்ணிட்ட கார்த்தி, உன் மேல எந்த தப்புமே இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதை நீ நிரூபிச்சுட்ட. வீட்டுல இருக்கிற எல்லாருமே நல்லா சந்தோஷப்படுவாங்க. அதுலயும் அம்மாவுக்கு போன மரியாதை மறுபடியும் மீண்டும் கிடைச்சிருக்குது. கண்டிப்பா அம்மா இன்னும் உன் மேல நிறைய நம்பிக்கை வைப்பாங்க. நீ வந்து பயப்படாம வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிதான், இதை கொண்டுட்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுக்கணும். ஏன்னா கோவில இருக்கிற எல்லாருமே இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க அம்மாவை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதை நல்லபடியா நம்ம தான் நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கலசத்தை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்த உடனே நம்ம சாருலாத பயங்கரமா ஆகுறாங்க. என்னடா இவன் இவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனமா, இவனை விட பெரிய ஆளு நம்மளும் நினைச்சா இவன் நம்மளோட பெரிய ஆளா இருக்கிறான்னு எப்படியோ கலசத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டான். இந்த டைம் நீ மிஸ் ஆகிட்டடா, நீ அடுத்த டைம் நீ மிஸ்ஸே ஆக முடியாது, உனக்கு பெரிய அப்பா நான் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாருலாத வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி சாருலாதவை மறைச்சு பார்த்துட்டு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தானே, எனக்கு தெரியும். இன்னும் சீக்கிரமாவே உங்க மேல இருக்கிற எல்லா ஃப்ராடத்தனத்தையுமே நான் நிரூபிச்சு உங்களை இந்த வீட்டை விட்டு உங்க அக்கா கையாலேயே நான் அனுப்புறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க கார்த்தி.